ஏங்க தங்கத்த உருக்குனா இரும்பு கம்பிங்க. அட ஆமாங்க. ரீசென்ட்டா இந்த ஸ்கேம் எனக்கு நடந்துச்சுங்க. ஒரு பிரபலமான நகை கடையில நான் ஒரு நகை வாங்கியிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அத ஒரு சில காரணங்கள்னால உருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. சரி நம்மளே உருக்கி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அது உருகவே இல்ல. என்னடான்னு பார்த்தா, "தங்கம் தானடா உருகும், இரும்பு கம்பி எங்க உருகும்?" அப்படிங்கிற மாரி ஆயிருச்சுங்க. நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து நகை வாங்குறோங்க. அதுலயும் இந்த மாரி ஸ்கேம் நடக்கும்போது நம்மளுக்கு நிஜமாலுமே கஷ்டமாயிடுது. அதுக்காக தாங்க நகையில போய் இன்வெஸ்ட் பண்றத விட, லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா, கண்டிப்பா இந்த மாரி ஏமாற்றம் நடக்கவே நடக்காதுங்க. இப்ப ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட்ல இருக்க எல்லா ஏரியாவுமே டெவலப் ஆயிட்டு தாங்க இருக்கு. அப்படிப்பட்ட டெவலப் ஆயிட்டு இருக்க ஏரியால தாங்க நம்ம லேண்ட் கொண்டு வந்திருக்கோம். டெவலப் ஆன ஏரியாவ விட, டெவலப் ஆயிட்டு இருக்க ஏரியால லேண்ட் வாங்கி போட்டா, அதோட வேல்யூ கண்டிப்பா ரெட்டிப்பு தாங்க ஆகும். நம்ம கோயம்புத்தூர் டூ சத்தி என்ஹெச் ரோட்ல நியர்பைல தாங்க நம்ம இன்னைக்கு லேண்ட் கொண்டு வந்திருக்கோம். லேண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேஜ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாரி நல்ல லேண்ட் எதுவும் வாங்கணும், விக்கணும்னாலும் மறக்காம நம்ம ஷான்சன் இன்வெஸ்ட் பேஜ்க்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலா 4 சென்டுங்க. 33 அடி ஃப்ரண்டேஜ். அதுவும் 23 அடி தார் ரோட் ஃபேசிங்லயே வந்துருங்க. எல்லாரும் அதிகமா விரும்புற மாரி கிழக்கு பார்த்து இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த சைட்ல ஈபி கனெக்ஷன், வாட்டர் லைன் கனெக்ஷன் எல்லாமே வந்துருச்சுங்க. சுத்தியும் ரெசிடென்ஷியல் ஏரியால தாங்க இந்த சைட் அமைஞ்சிருக்கு. ஒரு 2 கிலோமீட்டர் சரவுண்டிங்லயே ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்னு எல்லா ஃபெசிலிட்டியுமே அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லங்க, பஸ் ரூட் மேலேயே தாங்க இந்த சைட் இருக்கு. எக்ஸாக்ட்டா இந்த சைட் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் டூ அவினாஷி என்ஹெச் ரோட், கரியாம்பாளையம் ஆர்ச்ல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்லயே லொகேட் ஆயிருக்குங்க. இப்போ இருக்க லேண்ட் மார்க்கெட் எல்லாம் கோல்ட் ரேட் மாரி ஃபியூச்சர்ல ஏறதாங்க செய்யும். டவுன் ஆக வாய்ப்பே இல்ல. கோல்டு கூட வேஸ்டேஜ் போகுங்க. ஆனா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா ப்ராஃபிட் மட்டும் தாங்க. ஸோ யோசிக்காம இந்த லேண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. இல்ல வீடு கட்டி விட்டா கூட டபுள் ப்ராஃபிட் கண்டிப்பா பார்க்கலாங்க. மேலும் பிரைசிங் அண்ட் சைட் விசிட்க்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.